தொடர்ந்து உங்களுடைய உரிமை மீட்பு குழு அந்த அமைச்சு ஒரு போராட்டம் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரீங்க. மாவட்டமாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் உரிமை மீட்பு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வரீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அதிமுக முழுமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குன்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்த வண்ணமாகவே இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அனைவரும் இணைந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து சமீபமாக 2-3 நாட்களாக வந்து கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வராங்க. நாங்கள் வந்து கதவு திறந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது அதிமுகவுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுது. ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த தேர்தல் நிலைப்பாடு என்ன எப்படி இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? தமிழுக்கு வணக்கம். அதாவது நீங்க ஒன்றை உற்று நோக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னால் அப்போ 99 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் என்கின்ற கூட்டணி கையில வைத்திருந்த நேரம் நான் தினகரனோடு இருந்தேன். டிடிவி தினகரன் அவர்கள் அப்போ ஒரு 18 இடத்தை அவர் கையில் வச்சிருந்தார். 99 ஒரு 18 அப்படி போனீங்கன்னா 117 வந்துடும். 99 அப்படி. அப்போ 1-2 தான் ஷார்டேஜ். ஆட்சி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் மோடிஜி அவர்கள் உள்ளே நுழைந்து கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி தங்கமணியும் வேலுமணியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளர் அழைத்து சென்று இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு அது ஒரு பெரிய காரணம். அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியில் தேனியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் மாத்திரமே இருக்கிறார். அதுதான் நாடாளுமன்றத்துல ஏஐடிஎம்கே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு கூப்பிடுறாங்க, போறாங்க, இப்படி போயிட்டு இருக்கு. முத்தாலாக்ல சப்போர்ட் பண்ணோம், சிஏஏ சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணு விடாம அதுக்கு பின்னாடி விவசாயிகள் போராட்டம், பஞ்சாப் விவசாயிகள் 100 கணக்கில் இறந்து போயிட்டாங்க பாடல். அதுக்கும் பிஜேபி எடுத்த நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதை திரும்பி வாபஸ் பெற்று விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தது. இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம். எங்க பிரச்சனை வந்துருச்சு பிஜேபியோட? திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி அணி விலகுகிறது. இப்பதான் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், எங்களது சகோதரர்கள், அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருதா? நான் பயணித்து எல்லா உரிமைகளையும் அங்கே பெற்று அனுபவித்த பின்னால் இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் என்று சொன்னால் அது எப்படி சரியா போக்குன்னு சொல்லுங்க. 2வது, இவ்வளவு பெரிய அப்படியே இந்த ஒரு அசுர புயல் என்று சொல்ல வேண்டும். அந்த மாதிரி 39 இடங்களில் 38 இடங்கள் தமிழ்நாட்டில் தோற்று போய்விட்டது. பிஜேபி கூட்டணியில் இருக்கு, ரெட்டலையும் இருக்கு, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னாதான் இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரே ஒரு இடம் தான் தேனி ஜெயிக்குது. வாட்டவர்கள் ஜெயிக்கிறது சாமர்த்தியம். இப்படிதான ஒரு சூழல் இருந்தது. ஆகவே தனியாக நிற்போம் என்ற முடிவை எடுத்து பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்த பின்னால் ஒரு கட்சி பிளவுபட்டு இருக்குமே ஆனால் யாரும் தேடி வர மாட்டார்கள், நாடி போக மாட்டார்கள். ஒரு 3%, 4% வாக்குகளை பெறுகின்ற கட்சிகள் கூட இந்த கட்சி உடஞ்சி போச்சு, அங்க போனா ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எட்டும். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் இருப்பதால் தான் இப்படி இபிஎஸ் அணிக்கு யாரும் தேடி ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முடியாமல், யாரும் தேடி போகவும் இல்லை, அவர்களாலும் கூட்டணி அமைக்க முடியவில்லை. இப்ப இதுதான் இங்க இருக்க நிலைப்பாடுகள். அதான் இப்ப தெளிவுபடுத்தி ஓபிஎஸ் வந்து விரக்தியில பேசுறாரு அப்படின்னு வந்து ஆர்பி உதயகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆர்பி உதயகுமார் கதை இல்லாததை உருவாக்கி, அந்த இல்லாததை உருவாக்கியது இல்லாமல் சட்டத்துல இல்லைங்க. அங்க வந்து துணை எதிர்கட்சி தலைவர்னு கிடையாது சட்டத்துல. அப்படிலாம் ஒரு நாற்காலியை போட முடியாது. ஓபிஎஸ் நீங்க லெட்டர் கொடுத்தீங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு, ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கொடுத்தாரு, அதுதான் நிற்கும். இது வந்து
நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஃப்ரண்ட்ல சீட்டு கொடுத்திருக்கோம், ஆகவே அது வந்து சட்டப்பூர்வமாக இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கிற மாதிரி இல்ல இல்ல அதுதான் வேணும் அதுதான் வேணும் அதுதான் வேணும்னா இல்லாத ஒன்றை எப்படி தருவதுன்னு சபாநாயகர் அப்பாவை கேட்கிறாரு. இப்போ அவர் பேசுறார் விஜயகுமார், நான் என்ன சொல்றேன், எல்லாவற்றுக்கும் முடிவு எட்டிவிடும், இன்னொரு 15-20 நாள் காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் ஆன் தி வே, அதை முடித்த பின்னால் தேர்தல் வரும், முதல் முறையாக நாங்கள் களத்திலே நிற்க போகிறோம். அப்ப ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி ரெண்டு நிற்கும் பொழுது யார் வாக்குகளை மக்கள் அளிக்கிறார்களோ அப்பொழுது உண்மை நிலைப்பாடு தெரிஞ்சு, அது வரைக்கும் இது இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆமா சார், இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இப்படி வந்து இப்ப ஓபிஎஸ் ஒரு பக்கம் தனியா பண்ணிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தனியா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இது அதிமுகவுக்கு பலவீனமா இருந்துராதா இந்த தேர்தல்? அது என்ன உங்களுக்கு ஏன் சந்தேகம்? இல்ல, இதுக்கு என்ன தீர்வு? மறுபடியும் ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இணையற மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லையே. அவங்க வந்து இபிஎஸ் தரப்புல இருந்து அவர் வந்து துரோகின்னு சொல்றதும், ஓபிஎஸ் தரப்புல இருந்து துரோகின்னு சொல்றதும் இப்படியாவே தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இல்ல, ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல. மனசாட்சி இருப்பவர்கள், உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், பொதுமக்கள், இந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் அம்மா மீதும் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், அவர்களை போற்றி புகழ்பாடுபவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போங்கன்னு சொல்றாங்களே தவிர நீங்க அடிச்சு போங்கன்னு யாரும் சொல்லல. ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வந்த பின்னால் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்போடு அழைத்தார், தகராறு வேணாம், கட்சி போயிடும், எல்லாரும் சேர்ந்து போகலான்னு தான் கூப்பிட்டார். வராதது யார்? 2 பேரில் இந்த உலகத்திற்கும் ஊடகத்திற்கும் அத்தனை பேருக்கும் தெரியும், இன்று வரை வர முடியாது என்று அடம்பிடிப்பவர் பழனிசாமி. என்ன பண்ணுவீங்க? அப்புறமா அந்த வீக்னஸ் இருக்கதான் செய்யும், அந்த பலவீனம் ஏற்படும். ஓபிஎஸ் தரப்புல இருந்து இப்ப நீங்க வந்து பாஜக கூட இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பீங்களா சார்? பாஜகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் நீங்க பேசிட்டு வரீங்க. இந்த தேர்தலில் வந்துட்டு என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கும்? ஒருவேளை அவங்க இபிஎஸ் வந்து உங்க கூட சேரவே இல்லை, அதிமுக கூடயும் சேரவே இல்லை அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பாரா? இல்லைங்க, நீங்க ஏன் பிரேக் பண்ணணும்னு கேட்டேன். நான் முதல்லயே கேட்டேன். ஆரம்பத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு, ரவீந்திரநாத் வந்து ஃப்ளோர் லீடரா இருக்காரு ஏடிஎம்கேக்கு, அங்க நாடாளுமன்றத்துல என்டிஏல கூட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்றாரு. சென்ட்ரல்ல பிரச்சனை இல்லை சார், இங்க அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலையினுடைய பேச்சு வந்து சரியில்லை, அண்ணாவை பத்தி பேசுறாரு, எங்க தலைவியை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து இந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் பேசியதற்கு முன்னாலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் சரியாக பேசவில்லை, கண்ணாபின்னன் பேசினார். ஞாபகம் உங்களுக்கு? ஜெயலலிதா என்கின்ற ஆளுமையை விட, புரட்சி தலைவி அம்மாவை விட எனது தாய் 100 மடங்கு மேலானவர், எனது மனைவி 1000 மடங்கு மேலானவர்னு சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு புகழேந்தி தானே பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சேன், ஓபிஎஸ் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப இவங்க ஏன் தெரிவிக்கல? அன்னைக்கெல்லாம் வெளியில வரணும். நமக்கு ஸ்டேட் கண்ணோட்டம், பார்வை எல்லாமே புரட்சி தலைவி அம்மா மீது தானே இருந்திருக்க வேண்டும். ஏதாவது காரணத்தை சொல்றதுக்காக இப்ப நான் இப்படி கேட்கிறேன். சொன்னது அண்ணாமலை முடிவெடுக்க முடியுமா? அந்த கட்சியில் எடுக்க முடியாது. யார் முடிவெடுக்க முடியும்? அந்த கட்சியில் பாரத பிரதமர் எடுக்க வேண்டும், அமித்ஷா எடுக்க வேண்டும். அமித்ஷா இங்க வந்து கலந்துகிட்ட அரசு நிகழ்ச்சியில அம்மா படத்துக்கு பூவை போட்டு லோக் நேத்தரின்னு சொன்னாரு, நடந்ததா இல்லையா? உலக நாயகர் எம்ஜிஆர்னு சொன்னாரு. ஆகவே அந்த தலைவர்கள் மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். இவர்கிட்ட வித்தியாசம் இருக்கும் பொழுது அதை போய் அங்க உட்கார்ந்து பேச வேண்டியது டெல்லியில. ஆகவே அந்த நிலைப்பாடு என்பது வெளியிலே வருவதன் மூலம் மக்களிடத்திலே பயனடைய முடியுமா என்று நினைக்கிறார். அதெல்லாம் வந்து முஸ்லீமும் கிறிஸ்டியனும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். இவ்வளவு நாள் அவங்களுக்கு எதிர்ப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எப்படி அதை ஒத்துக்குவாங்க? ஆகவே தவறான கணக்கு. நீங்கள் சொன்னபடி ஒரு கட்சி பிளவுபட்டு ஆனால் யாரும் வரமாட்டான். இந்த கட்சி தோத்துருன்ற ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மனதிலே ஏற்படும். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக போய் முடியும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை.